சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கார்த்தி தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான ப்ரோமோ தான் பார்க்க போறோம். நம்ம கார்த்திக் வந்து நம்ம சந்திராவ பத்தி எல்லா உண்மையும் தெரிய வருது. ஏன்னா, சந்திராவும் சிவனாண்டியும் பேசிட்டு இருக்கறத தனியா நின்னு கேட்டுட்டு இருக்கான். அதில வேற மொபைல்ல வேற ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இவங்கள பிளாக்மெயில் பண்றதுக்காண்டி. ஆனா, இது சந்திராவுக்கு தெரியாது. இப்போ வீட்ல வந்து நம்ம சாமுண்டீஸ்வரிட்ட இந்த மாரி சொல்றான். இந்த மாரி ஏன்னா ஒரு அக்கா, தங்கச்சி ஒரு படம் பார்த்தேன். அதில வந்து தங்கச்சி வந்து அக்காவுக்கு துரோகம் பண்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த சந்திராவுக்கு வந்து கோவம் வருது. "அக்கா என்னதான்க்கா தாக்கி பேசுறான் இந்த கார்த்திக் என்ன கண்டாலே பிடிக்கல" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, இல்ல நான் படத்துல உள்ளத தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லி இப்போ சமாளிக்கிறான் கார்த்திக். இப்போ நம்ம சந்திரா சந்திரா வந்து அக்காட்ட சொல்றா, "அக்கா நான் உனக்கு என்னைக்காவது துரோகம் பண்ணியிருக்கேனாக்கா? நான் என்னைக்காவது உன்னை பத்தி ஏதாவது பேசியிருக்கேனாக்கா?" அப்படின்னு சொல்றா. இப்போ சாமுண்டீஸ்வரி உடனே சொல்றா, "நான் யார் என்ன சொன்னாலும் உன்னை நான் வந்து தப்பா நினைக்க மாட்டேன். அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். சந்திராவை பத்தி என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருதா. இப்போ நம்ம சந்திரா வந்து சவால் விடுறா, "உன்னால ஏன் எங்கள் அக்காவையும் பிரிக்கவே முடியாதுன்னு" சவால் விடுறா. கண்டிப்பாக அந்த சவாலை வந்து கண்டிப்பாக கார்த்திக் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆவான். ஏன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட பிரிக்க முடியாத ஒரு வயசில். ஆனால் இப்போ எல்லா உண்மையும் தெரிய வருது. நம்ம சந்திராவுக்கு வந்து நம்ம கார்த்திக் வந்து நம்ம சிவனாண்டியும் நம்ம பேசுனது வந்து கார்த்திக் வந்து பார்த்துருக்கான் அப்படிங்கிறது சந்திராவுக்கு தெரிய வருது. இது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக கார்த்திக் வந்து இதில் வந்து பெரிய முயற்சி எடுப்பான். சந்திராவையும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் பிரிக்கிறக்காண்டி. ஆனால் இன்னொரு இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. நம்ம மாயாவும் மகேஷும் கண்டிப்பாக இதில் இருக்காங்கன்னு கார்த்திக் தெரியாது. தெரிஞ்சுனா இன்னும் பெரிய பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சந்திரா வந்து எப்படியாவது நம்ம கார்த்திக்கு எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கான், அவனோட அப்பா அம்மா யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறக்காண்டி முயற்சி எடுத்துகிட்டு இருக்கா. கண்டிப்பாக அதுவும் நடக்க போகுது. ஏன்னா கார்த்திக் யாருன்னு இனி கண்டுபிடிச்சிருவா சந்திரா வந்து. ஏன்னா அந்தளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா கார்த்திக் வந்து வீட்டை விட்டு வெளில அனுப்பிடணும் முடியாது அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் கார்த்திக் யாருன்னு உண்மை தெரிஞ்சுன்னா நான் பெரிய சிக்கலில் வரும். ஆனால் கார்த்திக் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியோட புருஷனோட நம்ம தங்கச்சி மாமன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்க விட மாட்டா கார்த்திகை. கண்டிப்பாக இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம ரேவதி கல்யாணம் தான் பெரிய பிரச்சனையே முடிய போகுது. ஏன்னா மகேஷ் வந்து நல்லவங்கன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கெட்டவங்கிறது தெரியாது. தெரிஞ்சுன்னா ரேவதியோட மனசு ரொம்ப பாடுபடும். ஆனால் அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்கா மகேஷை வந்து. நல்லவன் நினச்சி லவ் பண்ணியிருக்கா. ஆனால் கெட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். ஆனால் கார்த்திக் இதை எப்படி ஏற்றுக்க போகிறான் ரேவதி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கார்த்திக் தான் ரேவதி அப்படின்னு முடிவாயிருக்கு. ஆனால் எப்படி ஏற்றுக்க போகிறான் ரேவதி? ஆனால் ரேவதி கார்த்திக் எப்படி ஏற்றுக்க போகிறா அப்படிங்கிறது தெரியல.